ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கிறது வேதத்தில் கை விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது விளக்குங்கிறது வந்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி கரெக்டாக நடக்கிறதுக்கு, தெளிவாக போகிறதுக்கு, தடுமாறாமல் போகிறதுக்கு. ஆனால் ஜோசியத்தை வந்து சிலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஜோதிடர் அப்படின்னாக்கா எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்கிறாங்கல்ல, எங்கே சொல்கிறா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் ஒரு சாரர். இன்னொரு குரூப் எப்படின்னாக்கா, இந்த ஜோசியத்தை பார்த்து அடுத்த தசை எனக்கு சனி தசை வருது, அடுத்து 7.5 சனி வருது, அடுத்த அஷ்டமாதிபதி தசை வருது, அது வருது, இது வருது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டுக்கு மேலே பயப்படுறது. ஏப்பா அப்படின்னம்னா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, நம்ம ஜாதகமே அப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஓவரா வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து பயந்து ஒரு மாதிரி ஃபங்க் ஆயிடுறது. இன்னொரு குரூப் இருக்கான், இங்கே பாரு இப்போ போய்கிட்டு இருக்க தசை மட்டும் இருக்கட்டும், அடுத்த தசை வரட்டும், ஒரே தூக்கு இங்கரே, நான் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட். இந்த பக்கம் ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்காகாது, இந்த பக்கம் ஜோசியத்தை பார்த்து அளவுக்கு மீறி பயப்படுறதுங்கிறது. ஆனால் விஷயம் என்னென்னா, ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி. இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது, இது சரியான வழி, இது தவறான வழி அப்படிங்கிறத வழிகாட்டுறதுக்கு தான் ஜோதிடம். அதை விட்டுட்டு இங்கே நோட்டில் இருக்குல்ல அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கிட்டு போவேல என்ன ஆகும்னா, நம்ம ஒன்றும் பிரம்மா கிடையாது. நம்ம கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு, பலன் கணிக்கிறதுக்கு 100% கரெக்டாக கணிச்சு. இப்போ ஒன்றும் வேணாம் சார், ஒருத்தருக்கு மாரகாதிபதி தசை நடக்குது, சரராசிக்கு வந்து 7க்கு அதிபதிகள் மாரகாதிபதி அப்படிங்கிறான். 7ஆம் இடத்து அதிபதி தசை நடக்குது, 2ஆம் இடத்து அதிபதி புத்தி நடக்குது அப்படின்னாக்க உடனே செத்து போயிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மாரகாதிபதி தசை நடந்தாலும் ஆயுள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது உண்டு. சரியா? அது எங்கேயோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு இல்லை சார், நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் நடக்கும். மாரகாதிபதி தசை எல்லாம் நிறைய பேர் கடந்து வந்துடுவாங்க. அப்போது ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு கைடன்ஸ். இந்த மாதிரியான இடத்துல இந்த மாரகாதிபதி தசை நடக்குதுன்னா எங்கேயாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி இந்த ஜாதகம் வந்துருமா வராதா அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்குகளை கரெக்டாக பார்த்து கணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான ஒரு மார்ஜின் கோடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயப்படுறது என்ன காரணம்னா, இப்போ 7.5 சனி வருது அப்படின்னு தான் போச்சு. 7.5 சனி வந்துருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இப்போவே வயசு 30 ஆகுது, இதில் 7.5 சனின்னு வேற சொல்கிறாங்க. நீ 7.5 சனி ஆரம்பித்து 37.5 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்து 38 வயசில் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கேன், மாப்பிள்ளையாக வருவேன், ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சி கட்டி வைக்க போகிறாங்க, அவனுக்கு மண்டையில் முடியும் இருக்காது, மூளையும் இருக்காது அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் பயந்துக்கு இருப்பாங்க. அப்போ இது வந்து ஃபேக்டா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விதம் எடுத்துங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் கீழான வாழ்க்கை துணை அமையும், ஒழுக்கமற்றவராக அமைவார்கள், வசதி இல்லாதவர்களாக அமைவார்கள், வறுமையில் உழல்வார்கள், திருமணத்திற்கு பின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. இப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் ஜோதிடம் கைடன்ஸ் எல்லாம் இருக்குது. எது 7ல் சனி இருந்தால் இதெல்லாம் நடக்கும். சரி, அப்போ 7ல் சனி இருக்க எல்லாருக்குமே இப்படித்தான் இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை சார், அதான் இங்கே மேட்ரு. அப்போ 7ல் சனி இருந்தால் யாருக்கு பாதிக்கும், யாருக்கு பாதிக்காது? ஒன்றும் வேணாம் சார், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது மேஷ லக்னம் வச்சுக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு 7ல் சனி வந்து நிற்கிறார். சனி வந்து 7ல் நிற்கிதுங்கிறதுனால இவருக்கு வர்ற மனைவி வந்து கருப்பா, அசிங்கமா, குட்டையா, படிப்பு இல்லாமல், கீழான எண்ணங்களோடு, வசதி இல்லாத வீட்டில இருந்து வந்து சேருவாங்களா அப்படின்னாக்க நிச்சயமாக கிடையாது. வசதியான இடத்துல இருந்து அழகான பொண்ணாகவும், சிவந்த நிறமுள்ள பொண்ணு, இன்னும் சொல்லணும்னா அந்த மாப்பிள்ளையை காட்டிலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற பொண்ணு தான் வந்து சேரும். எப்படியா அப்படின்னாக்கா அந்த இடத்துல சனி வந்து உச்சமாகிறார். அப்போ அவர் நல்ல பலனை தான் கொடுப்பார், யோகத்தையும் கொடுப்பார். அப்படித்தான் இருக்கே தவிர உடனே கெடுத்துருவார் அப்படின்னு அமைப்பு இல்லை. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு 7ல் சனி இருந்தா, நான் 7ல் குரு இருந்துன்னு வைங்களேன், அருமையான மனைவி கிடைக்கும், அதில் அருமையான கணவர் கிடைப்பார். ரொம்ப பொறுப்பானவர், பொறுமையானவர், அருமையானவர், பெருமையானவர், எருமையானவருங்கிறது எல்லாம் சரி. 7ல் குரு இருந்தால் அப்படித்தான் அந்த மாதிரி நல்லபடியாக தான் கிடைக்கும். நான் தெரியாமத்தான் கேட்குறேன், கன்னியா லக்னத்துக்கு 7ல் குரு இருந்தால் என்ன ஆகும்? அங்கே வந்து குடும்ப வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும், சில்லு சில்லாக உடஞ்சி வரேன். நான் தெரியாமல், அதாவது கன்னியா லக்னத்துக்கு 7ல் குரு இருந்தால் குடும்பம் காலி அப்படின்னு இப்போ பேசுகிறேன் இல்லையா? அப்போ எனக்கு கூடத்தான் கன்னியா லக்னம் 7ல் குரு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி வந்துடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு குரு தசை வராது, அப்போ குடும்பம் நல்லா இருக்கும். சரியா? இல்லைப்பா எனக்கு குரு தசையும் வரல, அல்லது குரு தசை நடந்தது ஆனாலும் வந்து 7ல் தான் குரு இருக்குது, கன்னியா லக்னம் நீ சொன்ன மாதிரியா இருக்குது, ஆனால் ஒன்றும் பாதிக்கலையா, நல்லா தானே இருக்கு, அந்த 2 உள்ளே பத்து பிரமாதமாக பிழைச்சிட்டு இருக்கோம்யா, என்னையா ஜோசியம் சொல்கிறீங்க அப்படின்னாக்க வேற ஒன்றும் இல்லை, அந்த குரு அவருக்கு வக்ரமாகி இருப்பார்.
அப்போ அதுக்கு எதிர்மறையான பலன் நடக்கும், அமைதியான குடும்பம் நடக்கும். சார் அதனால தான் சார் இப்போ 7ல் குரு இருந்தால் இப்படி வாழ்க்கை துணை வரும், 7ல் சனி இருந்தால் அப்படி வரும், ராகு இருந்தால் அப்படி வரும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கைடன்ஸு. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி வரும் அப்படிங்கிறத கணிக்கணும். அதை விட்டுட்டு இதில் இது இருந்தால் அப்படித்தான், அதில் அது இருந்தால் அப்படித்தானா, அது ஒரு பொதுவான பலன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு கணிக்கல தான் இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும், ப்ரிசைஸாக சொல்ல முடியும். சரி, இப்போ இது எதுக்குன்னா, ஒரு சகோதரி ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்கள் கணவருக்கு அடுத்த திசை வந்து ரொம்ப வில்லங்கமான திசை வருது, அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருமா, இன்னொரு பொண்டாட்டி கட்டிடுவாரா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக கிடக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த கமெண்ட்டை பாருங்க. அதாவது எனது வீட்டுக்காரருக்கு அடுத்த திசை ராகு திசை. எந்த திசையில், இந்த திசைன்னு அவங்க அடித்தது எந்த திசைன்னு வந்துருச்சு, இந்த திசையில் அவருக்கு 2வது திருமணம் நடக்குமா, எனக்கு பயமாக இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செகண்ட் கேட்டகரி ஒன்று இருக்கு வருங்க. ஒன்று வந்து ஓவர் கான்ஃபிடென்ட், இல்லை என்னடா வந்துடும் எனக்கு அடுத்த திசை வரட்டுமியா, அதுக்கப்புறம் பாரியா நான் தாயா எம்எல்ஏவோட பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் இருக்கிறவன் ஒரு செட்டு, அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். இன்னொரு செட்டு வந்து ஆஹா அடுத்து வர்றது கலட்டுன்னு கலட்டி விட்டுரும்டா, வச்சு செஞ்சு விட போதுரா அப்படின்ற மாதிரியான பயத்தில் இருப்பாங்க. இது அந்த கேடர். அப்போ அடுத்து வர்ற ராகு திசை கணவருக்கு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக கிடக்கியா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சொல்லியிருக்காங்க, ஜாதகத்தை நான் நம்பவில்லை, நீங்கள் நம்ப வேண்டாம், நம்ப சொல்லலை, நம்பவில்லை, இருந்தாலும் எனக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது, பயன் எழுதிட்டாங்க, பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனது வீட்டுக்காரர் கூட ஜாதகம், அவருடைய ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க, 1984 செப்டம்பர் 23 அப்படின்னு சொல்லி, இதற்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த முதல் மரியாதையில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மனைவியா அவங்க பயப்படுறதுங்கிறது நியாயம்தான், சரியா? ஆனால் ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு இந்த அளவுக்கு மனசை போட்டு உழட்டிக்க கூடாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம். மறுபடியும் அடிஷனல் மனைவியை குறிக்கக்கூடிய இடம், அதாவது 2வது மனைவியை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறது லக்னத்துக்கு 11ஆம் இடம். இங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறான் எல்லாரும். எப்படின்னா, 11ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருந்தால், 11ஆம் இடத்ததி உச்சமாக இருந்தால், அடுத்து வர்றது 11ஆம் இடத்ததிபதி திசையாக இருந்தால், அல்லது 11ஆம் இடத்ததிபதியோடு சம்பந்தப்படக்கூடிய கிரகத்தின் திசையாக இருந்தால் அவர்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும், அல்லது மறு திருமணம் நடக்கும், அல்லது ஒழுக்கம் தவறி போயிடுவாங்க, அல்லது காதல் கிளம்பி வந்துடும். ஏன்னா காதல் ஸ்தானம் 11ஆம் இடம் தான், காதல் கிளம்பி வந்துடும். அப்போ வந்து இவருக்கு வந்து ஸ்டெப்னி அமையும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல எடுத்துக்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பாலுங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. 11ஆம் இடம்ங்கிறது உபய கலஸ்தர ஸ்தானம்ங்கிறது உண்மைதான் சார். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, செவ்வாய் அப்படின்னா எதை குறிக்குது? செவ்வாய்ங்கிறது போலீஸு, இராணுவம், காவல், சட்டம், விபத்து, அதே மாதிரி இரத்த காயம், ஆயுதங்கள், கூரான ஆயுதங்கள், சரியா? அதை கூறுகட்டவன் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட். இப்போ செவ்வாய் வந்து இப்போ வந்து குரூரமாகவே காமிச்சிட்டு வருது இல்லையா? ஆனால் செவ்வாய் வந்து முருகனை குறிக்கக்கூடியது, செவ்வாய் வந்து சகோதரனை குறிக்கக்கூடியது, செவ்வாய் வந்து விவசாய நிலங்களை பூமியை குறிக்கக்கூடியது. அப்போ இதையும் தானே குறிக்குது. நம்ம ஃபோக்கஸ் அங்கே வச்சுக்கிறது, அம்பிடுத்தான் இன்னும் முடிஞ்சு வச்சு, அடுத்து செவ்வாய் தசை தான் தொலைஞ்சான் கொய்யால், அவன் தாண்டா இவன் முடிச்சாண்டா அப்படின்ற மாதிரி அப்படி. அப்போது இது வந்து நம்மளுடைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ், அவ்வளோதானே தவிர. ஆனால் ஒரு 11ஆம் இடம்ங்கிறது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு உடனே இன்னொரு கல்யாணம் வந்துடும், ஒழுக்கம் தவறி போயிடுவாங்க, அப்படி அர்த்தம் கிடையாது சார், அந்த மாதிரி கிடையாது. இப்போ இவங்களுக்கு அதான் டவுட்டு. இப்போ அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம், அது இவங்களுக்கான சந்தேகம் வந்ததுக்கு என்ன காரணங்கிறது கூட தெரியும் அதில். இப்போ பாருங்கள், இவருக்கு லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம், ராசியாக வந்திருக்கிறது சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது மக நட்சத்திரம். சரி, இப்போ கேது தசையில் ஒரு பிறந்திருக்கிறாரு, அடுத்தது சுக்கிர தசை நடந்தது, அப்புறம் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு வரையில் இப்போ செவ்வாய் தசைக்குள்ளே இருக்கார். அதாவது 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்து 2029 பிப்ரவரி வரைக்கும் செவ்வாய் தசைக்குள்ளே இருக்கார். அடுத்தது ராகு தசை வரப்போகுது. இப்போது இந்த செவ்வாய் 12ஆம் பாவத்தில் இருக்கனால உங்களுக்கு டவுட் இல்லை. இந்த ராகு தசை வரையில் பெரிய பஞ்சாயத்து வருது. என்ன காரணம்? ராகு சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் 11ஆம் பாவத்தில் ஆட்சியாக இருக்காரு, அங்கே சனி வேற உச்சமாகி நிற்கிறாரு, அது உபய கலஸ்தர ஸ்தானம், அதனால மறு திருமணம் அமையுமா இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. இதுதான் பயம் உங்களுக்கு. இப்போ பாருங்க, லக்னம் வந்து தனுசு லக்னம் சார். தனுசு லக்னத்துக்கு
இப்போ நடக்கிறது செவ்வாய் தசை. அதை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவங்க கேள்வி வந்து எதை நோக்கி இருக்குதுனாக்கா அடுத்த தசை அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான் இருக்குது. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த திசை ராகு திசை. இந்த திசையில் அவருக்கு 2வது திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது என் கேள்வி. அப்போ அடுத்து ராகு தசை வருது அப்படின்னா ராகு தசையில் ஏன் இவங்க 2வது கல்யாணத்தை பற்றி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா வேற ஒரு ரீசனும் கிடையாது. அந்த 11ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த பிரச்சனை, இந்த சந்தேகம் வருது அவங்களுக்கு. அப்படி ஒரு பாயிண்ட். அப்போ இவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமா சார் அப்படின்னா பாவம் நடக்காது சார். ஒரே ஒரு திருமணம் தான். என்ன காரணம், 11ஆம் இடம் வளர்த்து இருக்குது, அவன் வளர்த்துட்டு போறாரு. அதனால என்ன இருக்கு, கூட சனி உட்காந்துருக்காருல, சனி வந்து 2க்கு அதிபதி உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறாரு. அப்போ குடும்பஸ்தானம்ங்கிறது எந்த விதத்துலையும் கெட்டு போகாது, நல்லத்தே இருக்கும். அப்போ குடும்பம் உலடாம அது வாட்டுக்கு ஓடிடும். 2வது இன்னொரு விஷயம், லக்னத்துல குரு 12ல கேது, 12ஆம் பாவாதிபதி 12லேயே ஆட்சி. இவர் ரொம்ப பயந்த சுவாவம், ஈனா பயந்துக்குருவார், ஆனா பயந்துக்குருவார். ஆனா வெளியில தைரியசாலி மாதிரியே காம்பார். சரியா? அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆயுளை பத்தின பயம் அல்லது நோய் நொடிகளை பத்தின பயம், தன்னுடைய ஹெல்த்தை பத்தின பயம், தன்னுடைய ஃபியூச்சர்ல ஃபைனான்சியல் செக்யூரிட்டியை பத்தின பயம் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரியான ஒரு ஜாதகர். அப்போ இவருக்கு வந்து இன்னொரு திருமணம் அப்படிங்கிறதோ அல்லது இன்னொரு தொடர்பு அப்படிங்கிற பாயிண்டோ இதுல வந்து பேசுறதுக்கு இடமே இல்லை. ஆனா இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னாக்க, அந்த 11ஆம் பாவத்துல 11ஆம் பாவாதிபதி சுக்கிரன் ஆட்சியாகி நிற்கிறார். 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு. ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறனால இன்னொரு ஒண்டாட்டி வந்துட்டா என்ன பண்றது சார்? இதனாலேயே நிறைய கல்யாணத்துல பிரச்சனை வருது சார். பொருத்தம் பார்க்குறப்ப பையன் ஜாதகத்துல அல்லது பொண்ணு ஜாதகத்துல 11ஆம் இடத்ததிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ நின்றுச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறது. என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுது, எப்படினாலும் இந்த பிள்ளைக்கு 2 தாரம் இருக்க மாட்டிருக்குதுயா, இந்த பையன் இன்னொரு ஒண்டாட்டி எட்டியாம் போல இருக்கே, அது வேணாமப்பா அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு நம்மளா வந்துடுறது. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கிளம்புவாங்க. சார் டாக்டர்கிட்டே போறான், அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த ட்ரீட்மெண்ட்டை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்றாரு. உடனே செகண்ட் ஒப்பீனியன் போய் கேட்குறாங்கல்ல, ஏப்பா இப்படித்தான் பண்ணணுமா, வேற மாதிரி என்ன பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஹெல்த்துக்கு அந்த கன்சர்ன் எடுத்துக்கல. இது வாழ்க்கை சார். ஹெல்த்துங்கிறது வந்து ஒருத்தருடைய ஹெல்த்தை பற்றி தான் பர்டிகுலராக பேசுறதுங்கிறது, வாழ்க்கைங்கிறது ஒரு ஜெனரேஷனை பற்றியே பேசுறது. அப்போ அதுக்கு இன்னொரு ஒப்பீனியன் கேட்கலாம், ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கலாம் இல்லையா? ஆனால் அதை விட்டுட்டு நம்மளே உட்காந்து நம்மளே தான் ஜோசியர் ஆயிடுறோம்ல, மாப்பிள்ளை தேடலையும் பொண்ணு தேடலையும். அப்போ வந்து டபான்ல எடுத்து ஜாதகத்தை வச்சு பார்த்து, ஆஹா இது பிடிங்கிருச்சே, சரியா வராதே, இது இப்படி பண்ணப்படாதே, இது சரியா இருக்காதே அப்படின்ற முடிவுக்கு நம்மளா வந்துடுது. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ 11ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவத்தில் ஆட்சியா இருக்கிறது தவறா அப்படின்னாக்கும் தவறு கிடையாது. அப்போ 2 கல்யாணம் வந்துருமானா வராது சார். இப்போ இந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் 11ல் வந்து சுக்கிரன் ஆட்சியா இருக்கார், சனி வந்து உச்சமா இருக்கார். இதுல ஒரு பெரிய தாத்பரியம் பாருங்க. தனாதிபதி யார் இந்த ஜாதகத்துக்கு? சனி. சரி, அதே மாதிரி லாபாதிபதி யாரு சார்? அவர் வந்து சுக்கிரன். இந்த 2 ஸ்தானம் தான் பணத்தை குறிக்கக்கூடிய இடம். சுக்கிரன் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி பெற்று நிற்கிறார், சனி பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு உச்சம் பெற்று கூட நிற்கிறார். 2 பேரும் நட்பு கிரகங்கள். அப்ப 11ஆம் இடத்திலேயே நிற்கிறாங்க. 2வது 11ஆம் இடத்துல கூட்ட கிரகம் நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம். தத்தமது ஓரைக்கும் லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 வரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்த 11ஆதி தருமாதி குடுகுனும் உதய குருவாய்மேவினும் வைத்த 11 வெகுவேர் குலாவினும் மகராச தனயோகனை பல முறை சொல்லியிருக்கேன். அப்போ 11ல் நிறைய பேர் உட்காந்தா மகராச தனயோகன். அது இல்லாம இங்க பாருங்க, தனஸ்தானாதிபதி உச்சம், தன காரகன் குரு அவரும் ஆட்சி, லாபாதிபதி ஆட்சி சுக்கிரன். இப்ப பாருங்க, தனஸ்தானம் இதை விட வலுத்திருக்கணுமா? இந்த ஜாதகனுடைய ராகு திசை மிகப்பெரிய யோக திசை. ரொம்ப பெரிய சம்பாத்தியத்துக்கு வருவார். நல்ல சொத்து சுகம் சேர்க்கிறது, வீடு வாசல் சம்பாதிக்கிறது. இந்த ராகு தசையில் இவருடைய சம்பாத்தியம்ங்கிறது வந்து இவருடைய ஜென்ரேஷன் தாண்டியும் அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தலைமுறை கடந்து நிற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்க்கக்கூடிய ஜாதகம். முடியாது, நீ இன்னொரு பொண்டாட்டியை சேர்த்துருவ, சொத்து சேர்க்கிறியோ இல்லையா, அப்புறம் நீ இன்னொரு பொண்டாட்டியை சேர்த்துருவ அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் எதிர்மறையா ஜோதிடத்தை புரிந்து கொள்வது. அப்போ ஒரு பலன் ஒன்றும் இல்லை சார், 8ஆம் இடத்தில் ராகு இருக்குது, அவ்வளோதான் அவன் செயலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வருங்க. அதெல்லாம் கிடையாது. 8ஆம் இடத்துல ராகு இருந்து கோடீஸ்வரனான எத்தனையோ பேர் இருக்காங்க. சரியா? 8ஆம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லாமல் செயலுக்கு போய் வந்தவன்லாம் இருப்பான். அப்போ ஏப்பா அங்கே அப்படி இருக்கு இங்கே எப்படி இருக்கு? அதுதான் ஜாதகம். நமக்கு ரூல்ஸ் தான் சார் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அந்த பர்டிகுலர் ஜாதகம் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது. சார் ஒரு எதனா காரு லாரி பஸ்ஸுன்னு அனுப்புகிறப்ப வந்து அவன் ஒரு சீட் ஒர்க் ஷீட் கொடுத்து அனுப்புவான். எப்படி இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிட்டா அல்லது இவ்வளோ நாள் ஆகிட்டா இந்த ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றுங்க
அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. நம்மால் என்ன பண்ணுவான், ஃபுல்லாக தேயிற வரைக்கும் ஓட்டுன்னு ஓட்டி அதனுடைய டபுள் த கிலோமீட்டர் வந்துடுவான். 10,000 கிலோமீட்டரில் மாற்றினா 20,000 கிலோமீட்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அது தேஞ்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் லேத்தில் கொடுத்து வெல்டு வச்சு மறுபடியும் கிடச்சி மறுபடியும் அதை மாட்டி மறுபடியும் 5,000 ஓட்டுவான். சரியா? அப்போ இது அந்த பர்டிகுலர் எல்லா வண்டியும் அப்படி ஓடாது இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் வண்டி அந்த மாதிரி ஓடும். அது மாதிரி ஜாதகத்திலையும் 11ஆம் இடம் வலுத்துருச்சு அப்படின்னதுமே உடனே 2வது கல்யாணம் அப்படின்னு, அதாவது இது மெயினாக எடுத்ததுக்கு காரணமே திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்குறப்ப இந்த மாதிரி 11ஆம் இடம் வலுத்துருந்துச்சுன்னா உடனே அவங்களுடைய கேரக்டரையோ அவங்களுடைய கல்யாணத்தையோ சந்தேகப்பட்டுறக்கூடாது. அப்படி கிடையாது. அவங்களுக்கு நல்ல யோக பாக்கியமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளே தூக்கி போடுறதுங்கிறது என்ன ஆகும்னா, நீங்களே நெக்லெக்ட் பண்ணுறதுங்கிறது எங்கே போய் நிற்கும்னா, நல்ல ஜாதகம் அமையக்கூடிய ஜாதகத்தை கூட தவிர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும். கல்யாணம் முடிகிற ஜாதகம் கூட இழுத்துக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ. நீங்கள் பாருங்கள், பார்க்க வேணான்னு சொல்லல, பாருங்கள் அது சரியாக வருதா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா, அப்போ ஒரு ஒப்பீனியனை கேட்டால் அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க. யார் நமக்கு பலகாலம் உங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி ஜோசியரே இருப்பார். அவர் நிச்சயமாக தெரியும் அவருக்கு இல்லையா. ஏன்னா நாளைக்கு சரியில்லாத ஜாதகத்தை சொல்லிவிட்டோம்னாக்க நாளைக்கு நேராக வேற கேட்பாங்களே அப்படின்றதுனால அவர் 2வது ஒரு ஜோதிடர் ஒரு பொருத்தம் பார்க்குறப்ப தான் பிள்ளைக்கு பொருத்தம் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, தன்னுடைய பையனுக்கு பொருத்தம் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அப்படித்தான் பார்ப்பாங்க சார். தனக்கு பொருத்தம் பார்த்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்கள் நம்மளா முடிவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இது மாதிரியான தவறான முடிவுகளுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நல்ல வேளை அவங்க எடுத்து கேள்வியாக கேட்டுட்டாங்க மனசில் இருக்க சந்தேகத்தை. சிலர் அந்த பயத்தை மனசு ஓரத்துலேயே வச்சுக்குவாங்க, எங்கே வாய் விட்டு சொல்லிட்டா அது நடந்துருமோ அப்படிங்கிற பயம் கூட இருக்கும். ஸோ இது மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. அப்போது இந்த 11ஆம் இடம் வலுத்திருந்தால் அந்த வலுத்தை எல்லா பேர்த்துக்குமே 2 கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த கேள்வியை கேட்ட அந்த சகோதரிக்கும் நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.